ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு நம்ம அந்த டாப் கட் பண்ணோம் இல்லைங்களா, நேற்றுக்கு போட்டுப்போம் இல்லைங்களா வீடியோ, அதை தான் வந்துட்டு இன்னைக்கு அண்ணா ஸ்டிச் பண்றாங்க. ஸோ அண்ணா என்ன ஸ்டிச் பண்றாங்க அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் இல்லை. நான் வந்து ஸ்லோவாகவும் வச்சிருக்கேன் ஓரளவுக்கு. இது லைனிங் இல்லாத டாப் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக வந்துட்டு சீக்கிரமா வந்து ஸ்டிச் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, அண்ணா எப்பவுமே வந்துட்டு கை தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ கை பார்த்தீங்க அப்படின்னா கீழே மடிச்சடிக்கிறாங்க, 2 தடவை ஃபோல்ட் பண்ணி மடிச்சடிச்சிருக்காங்க. நம்ம வந்துட்டு அந்த ஒரு ஸ்கேல்ல ஒரு ஸ்கேலால விட்டுருப்போம். ஸோ அதை வந்துட்டு அப்படியே 2ஆ மடிச்சுக்கிறாங்க. அண்ணா எப்பவுமே அந்த ஒரு மடிப்பு இப்படி கையில நீவி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே மடிச்சுப்பாங்க. ஸோ அதை மடிக்கிறப்ப அந்த நீவறதுனால அப்படியே நல்லா பெர்ஃபெக்டா இருக்கும் இல்லையா, அது இன்னொருக்கா மடிக்கிறப்ப ஈஸியா இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் மடிச்சுக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி மடிச்சு ஸ்டிச் பண்ணிட்டு 2 பக்கம் தையல் போடுறாங்க. இந்த பக்கம் அந்த எஜ்ஜிலேயே வந்துட்டு தையல் போடுறாங்க. அப்பதானே நீட்டா இருக்கும், அதனால. ஸோ எப்பவுமே கையே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் ஏதாவது ஒட்டு போடுறது இருக்கு அப்படின்னா அது வந்து ஒட்டு போட்டுப்பாங்க. இது லைனிங் இல்லாத டாப்புங்க, மறந்துடாதீங்க சரிங்களா. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்துட்டு பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்க, கையை அடிச்சு முடிச்சாச்சு. உயரத்தை வந்து செக் பண்ணி அந்த இடத்துல மார்க் பண்ணிப்பாங்க. ஸோ 2 கையும் வந்துட்டு உயரம் செக் பண்ணி மார்க் பண்ணிட்டு எடுத்து வச்சிருவாங்க. ஸோ ஈஸியா இருக்கும் அடுத்தது வந்து எடுத்து தைக்கிறப்போ. அப்புறம் ஒரு விஷயம் நான் பாருங்க, இது வைக்கிறப்போ, கேமரா வைக்கிறப்போ கஸ்டமர் வேற ஒருத்தர் இருந்தாங்களா. ஸோ அவங்கள பார்க்கறதுனால கேமராவை அவசரமா வச்சுட்டு வந்தேன். இந்த பக்கம் வச்சுட்டேன்னா அதனால நல்லா தெரியல, எனக்கே சங்கடமா போயிடுச்சு. சரி, நம்ம எக்ஸ்பிளைன் பண்றத வச்சு அவங்க புரிஞ்சுக்கிட்டும், ஓரளவுக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால நான் அப்படியே அந்த வீடியோ வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுனால போஸ்ட் பண்ணிட்டேன். ஒருவேளை உங்களுக்கு இது நல்லா தெரியல அப்படின்னா எனக்கு சொல்லுங்க. கண்டிப்பா அடுத்த தடவை டாப் ஸ்டிச் பண்றப்ப உங்களுக்கு வந்து நான் நல்லா தெரியிற மாதிரி அந்த சைடு வச்சு எடுக்கிறேன் சரிங்களா. இப்ப வந்துட்டு கழுத்து வந்து மார்க் பண்றாங்க, அதாவது கழுத்து வந்துட்டு வெட்ட போறாங்க. நான் வந்து கழுத்தோட உயரம் வந்து எதுவுமே மார்க் பண்ணல, உங்களுக்கு நல்லா தெரியும். கழுத்தோட அகலம் மட்டும்தான் மார்க் பண்ணியிருந்தேன். ஏன்னா டாப்பை பொறுத்த வரைக்கும் அண்ணா ஃபர்ஸ்டே வெட்ட வேண்டாம் அப்படின்றவாரு. அது லைனிங்கா இருக்கட்டும், வித்தவுட் லைனிங்கா இருக்கட்டும், ஃபர்ஸ்டே வெட்ட வேணாம் அப்படின்றவாரு. ஒருவேளை ஷேப் ஏதாவது இருக்கு அப்படின்னா நம்ம வந்து கேன்வாஸ் வச்சுப்போம், அதனால அதுவும் பிரச்சனை இல்லை. ரவுண்டுனா அண்ணாவே வெட்டிப்பாங்க. இப்போ வந்து சிடிக்கு வந்துட்டு கிராஸ் பீஸ் எடுக்கிறாங்க பாருங்க, நல்ல கிராஸ் பீஸ் எடுக்கிறாங்க. நீங்க சிடி வச்சீங்கனாலும் சரி, பைப்பிங் வச்சீங்கனாலும் சரி, எது வச்சீங்க அப்படின்னாலுமே இந்த மாதிரி நல்லா வந்துட்டு கிராஸ் பீஸ் எடுத்துக்கணும். சரி, ஓகே. கண்டிப்பா நீங்க வந்துட்டு இந்த கேமரா வந்து, அதாவது இந்த வீடியோ நல்லா தெரிஞ்சுதா இல்லையான்னு நீங்க சொல்லுங்க. நான் அடுத்தது வந்து கண்டிப்பா உங்களுக்கு நல்லா வச்சு எடுக்கிறேன். சரி, அது இந்த பக்கம் வச்சா அண்ணா எந்திரிச்சு வரப்ப தொந்தரவா இருக்குதுன்னு சொன்னாங்களா, அதனால நானும் இப்படி வச்சுட்டு அப்புறம் எடிட் பண்றப்பதான் தெரிஞ்சது. ரொம்ப சங்கடமா போயிடுச்சு. நம்ம செய்யற வேலை பிரயோஜனம் இல்லாத போயிடக்கூடாது இல்ல, அதுக்காக. ஓகே. இப்போ பாருங்க, சிடி வச்சு அடிக்கிறாங்க. நீங்க வந்து இந்த சிடி வந்து ஒரு 1.5 இன்ச் அகலத்துக்கு, 1 இன்ச் இருந்தா போதும், 1.5 இன்ச் கூட தேவையில்ல. ஸோ 1.5 இன்ச் கூட எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வேண்டாம்னா வந்துட்டு கட் பண்ணிட்டு கூட மடிச்சுக்கலாம் சரியா. ஸோ வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு அங்கங்க குட்டி குட்டியா அர்க்கத் பண்ணிக்கிறாங்க. அந்த வெட்டி விட்டுருவாங்க. வெட்டி விட்டாதானே திருப்புறப்ப அந்த ஷேப் கரெக்டா வரும். ஸோ அதனால திருப்பிட்டு 1/4 இன்ச் அகலத்துக்கு தான் மடிக்கணும். ரொம்ப அகலமா மடிச்சிடக்கூடாது. மெயினா இது ரொம்ப முக்கியம். நம்ம ஃபினிஷிங் பெஸ்டா கொடுக்கணும் அப்படின்னா அந்த மடிக்கிறதெல்லாம் கரெக்டா மடிக்கணும். ஸோ 1/4 இன்ச்சுக்கு கரெக்டா குட்டியா மடிச்சடிச்சுட்டு அதை இன்னொரு தடவை ஃபோல்ட் பண்ணி மடிச்சுக்குவாங்க, அவ்வளவுதான். ஸோ அதை அடிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சது. பாருங்க, ஒரு தடவை அடிச்சுட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்குள்ள பீஸ், இப்போ நம்ம கரெக்டா 1 1.5 எக்ஸாக்டாலாம் வெட்ட மாட்டாங்க, அப்படியே அப்ராக்சிமேட்டா வெட்டி எடுத்துருவாங்க. ஸோ ஒரு தடவை அடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்துட்டு மறுபடியும் வெட்டி விட்டுருவாங்க. வெட்டிட்டு இப்ப அது அப்படியே எக்ஸாக்டா அந்த 1/4 இன்ச்சுக்கு மடிச்சு அடிச்சிருவாங்க சரிங்களா. உங்களுக்கு ஸ்டிச் பண்றப்ப பார்த்து சுருக்கு சுருக்கா இருக்கிற மாதிரி இருக்கும். அது மறுபடியும் நீங்க நீட்டா ஃபோல்ட் பண்றப்ப உங்களுக்கு கரெக்டா போயிடும். அது வித்தவுட் லைனிங் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நல்லாவே சுருக்கு சுருக்கா தெரியிற மாதிரி தான் இருக்கும். நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஊசி வந்து சின்ன ஊசி போட்டுக்கோங்க. அது 14ன்னு நினைக்கிறேன், மேபி அது 14 தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது போட்டீங்க அப்படின்னா நல்லா அந்த சுருக்கெல்லாம் வராம கொஞ்சம் நீட்டா இருக்கும். அண்ணா வந்து ஒரே ஊசி தான் போடுவார், 16 என்னமோ, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அதுதான் போடுவாங்க, எல்லாத்துக்கும் அதே தான் தைப்பாங்க. ஏன்னா லைனிங் இல்லாதெல்லாம் நம்ம எப்பவுமே டாப் அதிகம் நம்மளுக்கு வந்ததே இல்லை. அப்படி இருந்தாலும் அது ரொம்ப திக்கா இருக்கும். இது வந்து யூனிஃபார்ம் அப்படிங்கிறதுனால லைனிங் இல்லாம இருக்கு. பாருங்க, இப்ப வந்து பின்னாடி டாட் பிடிக்கிறாங்க. நான் ஓட்டை போட்டிருந்தேன்ல பாருங்க, அந்த ஓட்டையில ஸ்டார்ட் பண்ணி கீழே வரைக்கும், அந்த நான் எந்த இடத்துல ஓட்டை போட்டிருந்தேனோ அது வரைக்கும் கொண்டு போய் மடிச்சுக்கிறாங்க. அந்த டாட் பிடிச்சுக்கிறாங்க பாருங்க, 1/2 இன்ச்சு பிடிக்கிறாங்க. நல்லா உங்களுக்கு தெரியும். இந்த பாப்பாவுக்கு கொஞ்சம் சேர்த்தி பிடிக்க சொல்லி இருந்துச்சு, அதனால இன்னும் கொஞ்சம் சேர்த்தி பிடிச்சாங்க. இல்லைன்னா இவ்வளவு அகலம் பிடிக்க மாட்டாங்க, மொத்தத்துக்கே 1/2 இன்ச்சு தான் பிடிப்பாங்க. என்ன இந்த பக்கம் வச்சிருந்தேன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அது ஒண்ணுதான் எனக்கு அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஐயோ, இந்த இன்னைக்கு செஞ்சு பிரயோஜனம் இல்லாத போச்சே வேலை அப்படின்னு சொல்லிட்டு.
இப்ப வந்துட்டு பேக் சைடு இது டாப், அதாவது பேக் சைடு பீஸ் வந்துட்டு கழுத்து வெட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் தைச்சது ஃப்ரண்ட் சைடு, இது வந்துட்டு பேக் சைடு. பேக் சைடு கழுத்து தைக்கிறதுக்கு முன்னாடி ஆனா டாட்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கழுத்து தைக்கிறாங்க. நீங்க கழுத்து தைச்சு முடிச்சுட்டு டாட் பிடிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது உங்களோட எப்படி சொல்றது, உங்களோட ஸ்டெப், நீங்க எப்படி ஸ்டெப் ஃபாலோ பண்றீங்களோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. சரியா? அண்ணா வந்து ஃபர்ஸ்ட் டாட்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு கழுத்துக்கு பீஸ் வைக்கிறாங்க. இப்ப பின்னாடி கழுத்துக்கும் அதே மாதிரி சீடிக்கு வந்து பீஸ் கட் பண்ணிட்டு சேம் ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டு எப்படி தைச்சாங்களோ அதே தான். ஏன்னா ரவுண்டு நெக்கு தான், ரெண்டு பக்கம் ரவுண்டு நெக்கு தான், அதே மாதிரி தான் தைக்கிறாங்க. நல்லா 4 இன்ச் அகலத்துக்கு தைச்சா போதுங்க, ரொம்ப அகலமாவும் போயிடக்கூடாது, அதுக்காக ரொம்ப ஒட்லி வந்துடக்கூடாது, அது பிரிஞ்சுட்டு வந்துடும். 4 இன்ச் அகலத்துக்கு தைச்சிங்க அப்படின்னா திரும்ப அதை மடிச்சடிக்கிறப்ப அதே 4 இன்ச்சுக்கு நீட்டா வந்துடும். ஸோ அதுக்காக தான். சுடி பொறுத்த வரைக்கும் டாப் தைக்கிறது ரெண்டும் ஒரே மாதிரி தான். என்ன அது லைனிங்கை வச்சு மறுபடியும் அந்த சுத்தியும் தையல் அடிக்கணும். இது வந்து அது கிடையாது, சும்மா அப்படியே அடிக்கிறது அவ்வளவுதான். மற்றபடி நீங்க ஸ்டிச் பண்றது லைனிங் டாப்பா இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும், இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த ஃபினிஷிங் நல்லா வரணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்துட்டு தையலை தான் நீட்டா கொண்டு வரணும். கழுத்துக்கெல்லாம் நீங்க தைக்கிறத பொறுத்து தான் ஃபினிஷிங் வந்துட்டு நீட்டா வரும். ஓகே, இப்போ வந்துட்டு கழுத்து வந்து ரெண்டு பக்கமே தைச்சாச்சு. சரிங்களா? ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே தைச்சாச்சு. இப்போ வந்து ஷோல்டர் ஜாயின் பண்றாங்க. ஷோல்டர் வந்து எப்பவுமே நம்ம 1/2 இன்ச்சுக்கு ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி தான் ரெண்டு பக்கம் ஜாயின் பண்ணிட்டு 2 தையல் விடுவாங்க. 2 தையல் விட்டுட்டு போய் ஓவர்லாக்கும் பண்ணிட்டு வந்துருவாங்க. இப்ப வந்துட்டு ஓவர்லாக் பண்ணிட்டு வந்தாச்சு. பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா கை வந்துட்டு ஜாயின் பண்றாங்க. ஸோ கை ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ஷோல்டரோட அளவு எக்ஸாக்டா இருக்கும் இல்லைங்களா? அதை வந்து செக் பண்ணி மார்க் பண்ணிட்டு, ஸோ அந்த மார்க் மேலேயே கை வச்சு ஜாயின் பண்ணணும். அதுக்காக அண்ணன் எப்பவுமே ஷோல்டர் வந்து செக் பண்ணிப்பாங்க. ஸோ பாருங்க, இப்போ ஷோல்டர் சரி கை ஜாயின் பண்றப்போ அந்த ஷோல்டரோட சென்டர் தையல் வருது பாருங்க, அதுவும் கையில் நம்ம அர்க்கத் பண்ணியிருப்போம்ல, சென்டர் அர்க்கத் பண்ணியிருப்போம்ல, அதுவும் ஒரே இடத்துல ஜாயிண்ட் ஆகிற மாதிரி கரெக்டா வைக்கணும். அப்படி வைக்கல, கொஞ்சம் நகர்ந்து போயிடுச்சு அப்படின்னா கை வந்து திருகிக்கிட்டு இருக்கும், அந்த கை ஷேப் வந்து பர்ஃபெக்டா இருக்காது. ஸோ அதனால கரெக்டா நீங்க வந்து சென்டர்ல இருந்து அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்க. எக்கார்ந்து கொண்டும் கடைசியில இருந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க, அது அவ்வளோ ஃபினிஷிங் வராது. அதே மாதிரி தைச்சிட்டே வரப்ப இழுத்து பிடிக்க கூடாதுங்க, எக்கார்ந்து கொண்டு இழுத்து பிடிக்க கூடாது. அதுவும் ஒரு லைனிங் இல்லாத துணிங்க இழுத்தீங்கன்னா கண்டிப்பா லூஸ் ஆயிரும். ஸோ இழுத்து பிடிக்காம நீட்டா வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். அப்ப தைக்கிறப்போ பாடியில இருக்கிற அர்க்கத்தும் கையில இருக்கிற அர்க்கத்தும் அந்த சுற்றளவு இருக்கு இல்லைங்க, அது ரெண்டும் ஒரே இடத்துல ஜாயிண்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்ப பாருங்க 2 தையல் அடிச்சுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சென்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்து ஒரு பக்கம் அடிச்சுட்டு மறுபடியும் சென்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு பக்கம் அடிச்சு முடிச்சுட்டு அதை அப்படியே திருப்பி டோட்டலா இந்த பக்கம் கடைசி வரைக்கும் அடிச்சுப்பாங்க. அதுதான் அண்ணாவோட மெத்தேடு. இப்ப இன்னொரு கையும் அதே மாதிரி தைக்கிறாங்க. மெயினா இதுல வந்து நீங்க ஆம்கோல்ல எக்கார்ந்து கொண்டு துணி ரெண்டையுமே இழுக்கக்கூடாது. அடி துணி மேல் துணி ரெண்டையுமே இழுக்காம கேஷுவலா பிடிச்சி தைக்கணும். இழுத்தீங்கன்னா கண்டிப்பா அது வந்து தொல தொல ஆயிரும். அது திரும்பலாம் நம்மளால வந்து அதை ஆல்டர் பண்ணி ஃபிட் பண்றது ரொம்ப சிரமம். சரிங்களா? அப்புறம் அங்கங்க தூக்கிட்டு தூக்கிட்டு இருக்கும், ஆம்கோல் ரவுண்டுல எல்லாம் சுருக்கு சுருக்க தூக்கிட்டு இருக்கும், அசிங்கரமா இருக்கும். இது வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் அவங்க வந்து ட்ரையலும் பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலா அவங்க கொடுத்த அளவு டாப் வந்து வேற பக்கம் ஏதோ அர்ஜென்ட், ஏன்னா நாங்க யூனிஃபார்ம் தைக்கிறதே இல்லை. இவங்க நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் தான், ஆனாலும் நாங்க யூனிஃபார்ம் தைக்கிறதே இல்லைன்னு லாஸ்ட் டைம் தைக்கவே இல்லை. அப்புறம் வேற பக்கம் தைச்சிருக்காங்க, அது அவங்களுக்கு செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு தான் அதெல்லாம் இருந்ததுலேயே இந்த டாப் தாங்க ஓகேவா இருந்தது அப்படின்னு அது கொண்டாந்து கொடுத்துட்டு ஆம்கோல் வந்து கொஞ்சம் டைட்டா இருக்குங்கக்கா, பின்னாடி டாட் வந்து கொஞ்சம் சேர்த்து பிடிக்கணும் மாட்டேங்குதுங்கக்கா, சுருக்கா இருக்குது, நாங்க அது 2 தான் சொல்லியிருந்தாங்க. அது 2 மட்டும் நம்ம ஆல்டர் பண்ணி தான் 1 ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டோம். அப்புறம் இன்னும் வந்து தைக்கணும் 4 டாப் 3 பேண்ட் வந்து தைக்க சொல்லியிருக்காங்க. அது யூனிஃபார்ம் வெள்ளை வெள்ளை யூனிஃபார்ம், அதுக்கான வக்கீல் யூனிஃபார்ம் அது. ஸோ அதனால அது தைக்கணும் நம்ம.
ஓகே. இப்ப வந்துட்டு அவ்வளவுதான் பாருங்க, கையும் மூட்டியாச்சு, வேற வேலையே இல்லை, அவ்வளவுதான். இப்ப வந்து சைட்ல வந்துட்டு ஜாயின் பண்றோம், ரெண்டு பாடி வந்து ஜாயின் பண்றோம் இல்லைங்களா, அது கை சுற்றளவு செக் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க பாருங்க. கையில் வந்து நேர் தையல் தான், இது எதுவும் ஷேப் எடுக்கிற வேலையே கிடையாது. ஸோ நேர் தையல் தான் அடிச்சுட்டு ஆம்கோல் கிட்ட அந்த வந்து ஜாயிண்டா இருக்கிறதுல கொஞ்சம் நிறுத்தி நீங்க செக் பண்ணி அடிக்கணும். கீழே வரைக்கும், கீழே தையல் கொண்டு வரது பாருங்க, அந்த ஓப்பன் வரைக்கும் தான் தைக்கிறாங்க. தைச்சுட்டு அப்படியே திருப்பி இன்னொரு தையலும் அடிச்சுக்கிறாங்க. ஸோ நீங்க மெயினா அதில் கவனிக்க வேண்டியது அந்த துணி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கோட அந்த ஆம்கோல் ஜாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, அர்க்கத்து இருக்கு பாத்தீங்களா, அது வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி அடிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம் இதுல, சரிங்களா. நம்ம எப்பவுமே 3 தையல் தான் அடிப்போம் பாருங்க. 3 தையல் அடிச்சுக்கிறாங்க. அடிச்சு அந்த கீழே ஓப்பன் கிட்ட வரப்ப கட் அடிச்சு எடுத்து, அதாவது எப்படி சொல்றது, டக் அடிச்சு எடுத்துப்பாங்க. டக்கா கட்டோ ஏதோ ஒண்ணு. சப்போஸ் இது கை வந்து ஷேப் எடுக்கணும் அப்படின்னா நான் ஓட்டை போட்டு மார்க் பண்ணியிருப்பேன், அது அப்படியே ஷேப் எடுத்திருப்பாங்க. இது இல்லைங்கிறதுனால நேர் தையல் தான், ஈஸி தான். இப்ப இன்னொரு கையும் அதே மாதிரி சுற்றளவை மார்க் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு தைச்சுக்கிறாங்க. பாருங்க, அண்ணன் தைச்சிட்டு வரப்போ அந்த அரை கையில இருந்து அப்படியே வர வர அந்த ஆம்கோல் துணி விடவே மாட்டாங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 துணி அப்படியே பிடிச்சுப்பாங்க. அப்படி பிடிச்சாதான் நகராது, இல்லாட்டினா நம்ம தைக்க தைக்க துணி நகர்ந்து போயிரும். அப்ப மேலே கீழே போயிரும். ஒரு பக்கம் மேல இருக்கும், ஒரு பக்கம் கீழே இருக்கும் ஜாயிண்ட், அந்த மாதிரி போயிடும். அதனால கண்டிப்பா அழுத்தி பிடிச்சுப்பாங்க. அப்புறம் அந்த இடத்துல வந்து நிறுத்திட்டு தான் அதுக்கப்புறம் தான் கையவே எடுப்பாங்க. சோ நீங்க அந்த சைடு ஜாயின் பண்றது தான் ரொம்ப முக்கியம். இப்ப 2 பக்கமே ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்துட்டு சைடுல வந்துட்டு கரெக்ட்டா உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் ஏத்தியும் தாத்தியமா துணி இருந்துச்சுன்னா, அத கரெக்ட்டா நீட்டா வெட்டிருங்க. அப்புறம் ஓவர்லாக் போடணும்ல அதனால. இப்ப வந்துட்டு கீழ மடிச்சடிக்கிறாங்க. சரி. சாரி, சாரி. இப்ப வந்து கீழ மடிச்சடிக்கல. சைடுல ஸ்லிட் இருக்குல்ல, ஸ்லிட் வந்து மடிச்சடிக்கிறாங்க. பாருங்க 2 மடிப்பு. இது வந்து நீங்க அந்த ஷேப் அந்த கோடு போட்டீங்கல்ல, ஸ்கேல் வச்சு கோடு போடாம, நாமளாவே கையில அப்படியே கோடு போட்டிருந்தா, கண்டிப்பா கொஞ்சம் அப்படியே லைட்டா கிராஸா போயிரும். அப்ப இப்படி நீங்க மடிச்சு அடிக்கிறப்ப திருகிட்டு இருக்கும். அந்த ஃபினிஷிங் கண்டிப்பா வரவே வராது. சோ நீங்க வந்து ஸ்கேல் வச்சு நீட்டா ஒரே மாதிரி கோடு போடணும். சரிங்களா? இப்போ ஒரு பக்கம் ஸ்லிட் வந்து மடிச்சடிச்சாச்சு. இது வந்து இன்னொரு பக்கம் ஸ்லிட் வந்து அடிக்கிறாங்க. 2 தடவை ஃபோல்ட் பண்ணணும். 1/2 இன்ச்சுக்கு வந்துட்டு 2 தடவை ஃபோல்ட் பண்றோம். சைடு ஸ்லிட் மடிச்சு அடிச்சுட்டு தான் கீழே மடிச்சு அடிக்கணும். எக்காரணத்து கொண்டு கீழே மடிச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சைடு அடிக்க கூடாது. இப்ப பாருங்க, ஓப்பன் சைடு அடிச்சுட்டு ரெண்டையும் வந்து செக் பண்ணிப்பாங்க. ஒரே மாதிரி இருக்க அளவுகள் வந்துட்டு ஒயர கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்துட்டு கீழே மடிச்சடிக்கவே ஆரம்பிப்பாங்க. ஓகே, இப்ப செக் பண்ணிட்டாங்க. கீழே வந்துட்டு மடிச்சடிக்கிறாங்க. கீழையும் அதே மாதிரி நீங்க 1/2 இன்ச்சுக்கு தான் வந்துட்டு மடிப்பீங்க. 2 தடவை மடிப்பீங்க. அண்ணா வந்துட்டு நான் சொன்னேன்ல 1 1/2 இன்ச்சுக்கு பதிலா 2 இன்ச்சு விட்டுருந்தேன். 38னா 39 தான் வச்சிருக்கணும். நான் 40 வச்சிருந்தேன். அண்ணா அதுக்கு தகுந்த மாதிரி மடிச்சடிச்சுக்கிறாங்க. நீங்க வந்துட்டு 1 1/2 இன்ச்சு மட்டும் தையலுக்காக விடுங்க போதும். 2 இன்ச்சு தேவையில்ல. ஓகே. இப்ப வந்து கீழையும் மடிச்சடிச்சாச்சு. அடுத்தது இன்னொரு தையல் ஓரத்துல எட்ஜ்ல ஒரு தையல் அடிக்கணும் இல்லைங்களா? அது வந்து இந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, அப்படியே ஸ்லிட்டுக்கு அடிச்சுட்டு வந்து, அப்புறம் அந்த பக்கம் கொண்டாந்து முடிச்சுக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த எட்ஜ் தையல் வந்துட்டு அடிச்சுக்கிறாங்க. அவ்வளோதான், வேலையே முடிஞ்சுச்சு. இந்த எட்ஜ் தையல் அடிச்சாங்கன்னா, அப்புறம் போய் ஓவர்லாக் போட்டு வந்தாங்கன்னா, சைடு ஓவர்லாக் போடுவாங்கல்ல, அது போட்டாங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. இதுக்கு வந்து ஆம்ஹோல் ரவுண்டுக்கு, ஷோல்டருக்கு, சைடுல இது 3க்கு வந்து நம்ம வந்துட்டு டாப்புக்கு ஓவர்லாக் போடுவோம். அது லைனிங்கா இருக்கட்டும், வித்தவுட் லைனிங்கா இருக்கட்டும், 2க்கும் அதுதான். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஐயோ! கண்டிப்பா பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஏன்னா அது நல்லாவே தெரியவே இல்ல. எனக்கே தெரியுது. ஓகே, சாரி. கண்டிப்பா சாரி சொல்லிக்கிறேன். அடுத்த தடவை உங்களுக்கு கண்டிப்பா நல்லா தெளிவா தெரியிற மாரி கேமராவ நல்லா அந்த பக்கம் வச்சு எடுக்கிறேன். சரிங்களா? ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் சொல்றத வச்சு உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு ஒருவேளை இந்த வீடியோ எனக்கு இன்னும் தெளிவா வேணுமா இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்க. அடுத்த டாப் தைக்கிறப்ப நான் கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு
அந்த சைடு வச்சு எடுக்கிறேன். சரிங்களா? சரி ஓகேங்க. டாப் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சுங்க. கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்தாலும் தாராளமா கேளுங்க. தைச்சு முடிச்சாச்சு. அவ்வளவுதான், அண்ணா மடிக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய நீங்க வந்து ஸ்டிச்சிங் வீடியோ எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல் இருக்கு பாருங்க, அதையும் தட்டி விட்டுருங்க. சரி ஓகேங்க. இந்த வீடியோக்கு அவ்வளவுதான். நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாங்களா? பாய்.